காலையில சாப்பிடலாம் ஒரு டீ மட்டும் சொல்லுங்க மேடம். பப்ஸ் ஒன்று, பப்ஸ் 2 பப்ஸ் ஆடு. சரி ஓகே. ஏய் சார் வந்துட்டேன் சார், வந்துட்டேன் சார். என்னடி இது? அது மாதிரிலாம் கொஞ்சம் ரேட் அதிகமா. இதுவும் அப்படித்தான் இருக்கு. ஒரு குவார்டர் வாங்கிக்க. ஓகே சார். அது எப்படி சார் போயிட்டாங்க? கவுண்டர்ல அம்மா பேரை சொல்லி காசு வாங்கிக்க. என்ன நினைச்சீங்க? அடிச்சு நான் பல்லல கட்டிக்குவோம். என்ன என்ன இவ்வளவு பண்ணி விட்டா இப்படி குவார்டர் கேட்டுக்கறீ? என்ன நினைச்சீங்க? ஏய் என்ன நினைச்சீங்க? எத்த புள்ள மாதிரி இருக்கு. மூஞ்சில குத்தல வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. டீ கடைக்கு சார் இருக்கு. டேய் போடா எடுத்துக்க. நான் உங்க m.s.sriveeth எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன பதட்டமா இருக்கு. அந்த டீ கடையில தான் நம்ம பிராங்க் பண்ண போறோம். இங்கே பாரு, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கேமரா வந்து போயிட்டு கிட்டனில் வச்சிருக்கு. நான் அங்கேருந்து ஆள் யாருன்னு காட்டணும். அவங்களுக்கு வச்சிரு கேமராவா, நாங்கள்லேருந்து வச்சு ஜூம் பண்ணிங்க. ஓகேவா? வா 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 மேடம். வெளியூர் எங்கள் ஃப்ரெண்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. அவனுக்கும் வேலை போயிடுச்சுங்க. வேலை இல்லை. காலையில் சாப்பிடலாம் ஒரு டீ மட்டும் ஒரு டீ மட்டும் ரொம்ப பசிக்குது. தம்பிங்க வா. சொல்லுங்க மேடம். டீ மட்டும். டீங்களா? வர அவங்களுங்களா? சரி ஓகே. உட்காருங்க உட்காரு. மாஸ்டர் ஒரு டீ ஒன்று. ஏய் தம்பி, ஒரு டீ ஒன்று மாஸ்டர். ஒன்னத்தாண்டா அவடா. தம்பி சொல்லுங்க மேடம். டீ குடிங்க. மாஸ்டர் ஒரு டீ. வேற எதுவும் சாப்பிட்டியா? டீ எடுக்கணும் மாஸ்டர். ஒரு டீ புரியுங்களா? சமோசா. ஏப்பா இவனுக்கு சமோசா ஒன்று கொடுப்பா. சமோசாங்களா? கொடு. டீ. அம்மா தம்பி சொல்லுங்க சார். ஒரு அண்ணாச்சி ஜூஸ் ஒன்று இருக்கும். அண்ணாச்சி ஜூஸுங்களா? அண்ணாச்சி பழம் அப்படி வெட்டி புது பழமா போட்டு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இது காஸ்ட்லியான ஐட்டமா சார். காசு வேணும் 250 ரூபா சார். அது பரவாயில்ல, ஸ்பெஷலாக போட்டுருக்கோம். 250 ஓகேங்களா? எடுத்து வாடா, தெரியும்டா எனக்கு. எடுத்து வாடா. சரிங்க சார் ஓகே. ஒரு அண்ணாச்சி பழம் ஜூஸ் ஒன்று. சொல்லுங்க சார். என்ன ஸ்பெஷல்? சிக்கன் பப்ஸு, சிக்கன் ரோலு, சிக்கன் சாண்ட்விட்சு, வெஜ் ரோலு, வெஜ் பப்ஸு. இது ஒன்று மாதுளை. மாதுளை பால் போடக்கூடாது, ஐஸ் போடக்கூடாது. வெறும் மாதுளை பழம் மட்டும் அரைச்சி அப்படியே ஸ்பெஷலாக இருக்கும். காஸ்ட்லியாக வரும் சார். ஒரு 250 ரூபா வரும். அது பரவாயில்ல, அதெல்லாம் இப்போ காசு பற்றி பேசாது. எடுத்துரும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. சுகருக்கு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. 250 ரூபா ஓகேங்களா? பப்ஸ் ஒன்று, பப்ஸ் 2 பப்ஸ் ஆடு. சரி ஓகே. காலையில் சாப்பிடலாம் ஒரு டீ மட்டும் சார். ஒரு பிரெட் ஆம்லெட்டு. இந்த கிழமை தரலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுங்களா? ஜூஸ் ரெடி ஆயிடுது சார். மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்து வரா மேடம்? சார் நீங்கள் கேட்ட மாதிரி அண்ணாச்சி சார். பெருசா போட்டுருங்க. எவ்வளோ இது? 250 ரூபா சார். 250. வேறு ஏதாச்சும் சார்? சிக்கன் ரோலு, வெஜ் ரோலு. வெஜ் ரோல் வெஜ் ரோல்.
என்னடா இது சார் பப்ஸ் இல்லை ரோல் தான் இருக்கு. ரோல் சிக்கன் ரோல் தான். சிக்கன் ரோல் தானே? சிக்கன் ரோல் தான் சார். 2 கேட்டேன் சார். எடுத்துருவா. ஜூஸ் எடுத்துருவாடா. வேற என்ன இருக்கு சீக்கிரம். ஓகே சார். டைம் கிடையாது எனக்கு. ஒரு மாதுளை ஜூஸ் ஒண்ணுமா சார்? மாதுளை ஜூஸ் ஒண்ணு. ஏய் சார் வந்துட்டேன் சார். வந்துட்டேன் சார். என்னடி இது? சார் டீ சார். ஜூஸ் என்னாச்சு சார்? ஜூஸ் இதை போட்டுருக்காங்க சார். எடு வாங்கிட்டு வா. எடுத்து வா. சரி அந்த கருமத்தெல்லாம் எப்படிதான் முடியுது? என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் ஒரு மட்டன் சிக்கன் சேர்த்து ஒரு ரோல் போடுங்க மாஸ்டர். நீ வாங்கி கொடுத்து சும்மா ஒரு பசிக்கு ஏதோ வாங்கி கொடுத்துருக்க. புள்ளையா? யாரு புள்ள? யாரு புள்ள? புள்ள மரியாதை கேட்டுக்க உங்களுக்கு. எவ்வளவு பேர் எடுத்துமான்ற இங்க இருக்குதாமா கணக்கு. தின்றது கொடுத்தா அதுக்கு எவ்வளவு தின்னுவாங்க? ஒருத்தர் வாங்கிட்டா ஓசில மொத்தத்தையும் வாங்கி தின்னுவாங்க. என் மூஞ்சி முகரி மரணங்க ஏதோ பாவம் சிக்கன் ரோல் சூடு பண்ணுங்க. வாங்கி கொடுத்தேன். ஏய் என்னடா டிவி? ஆட்டுப்பால் கழுத்துப்பால்லாம் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான ஐட்டமா போடாங்க. அது மாதிரிலாம் கொஞ்சம் ரேட் அதிகமா. வயிறேன்று நீ போய் ஜூஸ் எடுத்துவாமா? ஒரு பிரெட் ஆம்லெட் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல. லொட்டு மயிறு மட்டன் இது அதுன்னு கேட்டுங்கடா. நீ இஷ்டத்துக்கு எவன் வாங்கி தரும் உங்களுக்கு ஓசில? ஏன் உங்களுக்கு யாரும் வாங்கி கிடைக்கலையா? இப்படியே தின்னு யாரும் ஏமாத்துவாங்க வாங்கி தின்றதுக்கு? இதான் வேலையா உங்களுக்கு? யார் ஹோட்டல்ல வர்றாங்களோ அவங்க ஏமாத்தி வாங்கி தின்றது உங்களுக்கு வேலையா? ஐயா எப்படி தின்னுட்டு போறேன் சார்? வேற ஏதாச்சும்? ஏடே போட ஏடியா. யாரு பண்ணுறது? அவங்க ஏதாவது நீ பண்ணி கொடுத்துங்கிற டீ சொன்ன அவ்வளவுதான். நீ தான் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணீங்கிற. அவங்க மூஞ்சி பார்த்தா தெரியாது. அது பே பண்ணுமாதியா? நீங்க தான் குடு சொன்னீங்க. நான் எங்க சொன்னேன் குடு சொல்லியா? ஒரு டீ கேட்டு பாவம் கொடுத்தேன். சரி பிரெட் அவங்க எழுதி கொடுத்தேன். இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி தின்னுங்குது. வாட்டர் மெலன் போட்டு ஐஸ் கீஸ் போடாம ஃப்ரெஷ்ஷா எடுத்துவா சார். அதெல்லாம் போட்டா காசு அதிகமாகும் சார். காசு நான் பாத்துக்கிறேன். ஏய் நான் சொன்னது மட்டும் எடுத்துவாடா. நீ போட்டு எடுத்துவா. மேடம் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? ரோல் ஒன்று எடுத்துவா. டேய் ரோல் இதா இருக்கா? பப்ஸ் இருக்கு. பப்ஸ் இருக்கு. சரி போய் அதை எடுத்துவா போடா. மேடம் உங்களுக்கு நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒரு சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று போடு. அது ஒன்று போட சொல்லு. நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா மேடம்? ஹை கைஸ், கிருஷ்ணராஜ் ஜோதிடர். இவர் பாத்தீங்கன்னா பரம்பரையா காலங்காலமா 3 தலைமுறைகளாக இவங்க ஜோசியம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா நம்ம முகம் பார்த்து, கைரேகை பார்த்து, வெத்தல மை போட்டு நம்ம என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம தொழிலில் வந்து பெரிய முன்னேற்றம் இருக்காது, வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இருக்காது, வீடு கட்டுறதுல பிரச்சனை, கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வீட்டில் லட்சுமி தங்கலை, வெளிநாடு போகிறதுல பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம வாழ்க்கையில எல்லாம் சந்திச்சுட்டே இருக்கோம். ஸோ வெத்தலையில மை போட்டு நமக்கு என்ன தடங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே சரி செய்து நமக்கான பூரண தீர்வு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு தெரியாமல் நிறைய செய்வன சூனியம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கடவுளுக்கு மாறா செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில பார்த்து பூரண தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னையிலிருந்து நல்லபடியா அமையணுங்கிறத நாங்க வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. ஸோ உடனே ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கிருஷ்ணராஜ் ஜோதிடர் உங்களுக்கான சிறந்த ஒரு தீர்வு கொடுப்பாரு. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. அது எப்படி பார்க்கறதுன்னா மை போட்டு பார்க்கறோம். மை போட்டு பார்த்தாலும் சைவனை செஞ்சிருக்காங்களா, செஞ்சா எப்படி, எந்த நிலையில செஞ்சிருக்காங்க, எந்த வகையில செஞ்சிருக்காங்க, எதுக்காக செஞ்சிருக்காங்க, செஞ்சதுனால இவங்க படுற பாதிப்பு என்ன, எப்படி கஷ்டப்படுறாங்க அது நம்ம கண்டுபிடிக்கணும். தொழில் வாட மாட்டேங்குது, பசங்க உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, சுவாமி பசங்களுக்கு எவ்வளோ பொண்ணு பார்த்தாலும் வருதும் அமைய மாதிரி வருதும், அது அமையாம போகுது. என்ன சுவாமி இப்படி கஷ்டமா இருக்கு, நம்மளால பசங்களுக்கு 30 வயசு ஆக போகுது, தாண்டிச்சு 30 வயசு கூட நம்மளால மேரேஜ் பண்ண முடியல, அக்கப்பக்கத்துல எல்லாரும் சொல்றாங்க என்ன உங்களால பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, அதுக்கு என்ன தோஷம் இருக்கா, எந்த தோஷத்தினால அப்படி
తల్లి తల్లి పోదు అని పాతికి అది நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நிவர்த்தி பண்ணணும். குடும்பத்துல மனைவி கணவனுக்கு சண்டை வரணும், இவங்க பிரிஞ்சு போகணும், மன நிம்மதி இல்லாம இருக்கணும், குடும்பத்துல சாந்தி இருக்கக்கூடாது ஆனா செய்யறவங்க இருப்பாங்க. அதையும் கண்டுபிடிச்சிட்டு அது கரெக்டா இல்லையா, அதனாலதான் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருதா அதை பார்த்துட்டு நாங்க சரி பண்ணுவோம். சுவாமி இத்தனை படம் இருக்கிறேன் ஆனா முன்னுக்கு போக மாட்டேங்குது, நல்லா ஓட மாட்டேங்குது, சான்ஸ் பெரிய பெரிய படத்துல சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு உண்டானது ஏதாவது நீங்க பண்ணி கொடுங்க அது வருவான். ஆனா அரசியல்வாதி கூட நிறைய பேர் வராங்க, அந்த மாதிரி ஆளுகிட்ட கூட நம்ம கிட்ட வந்தா அது சரி பண்ணிட்டு அது என்ன கோளாறு தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம சரி பண்ணி கொடுப்போம். ஏய் என்னடா நடக்குதுங்க சார் அதை போட்டு சார் எடுத்துட்டு வாங்க சார். இன்னொரு ரோல் ஒன்று எடுத்துக்கடா. அதாச்சும் நல்லா இருக்காமா சார் ரோல் சார். இதாச்சும் நல்லா இருக்குமா சார் சிக்கன் ரோல் சார் இப்போ போட்டுதான் சார். இதுவும் அப்படித்தான் இருக்கு. என்னடா ஜூஸ் ஆச்சு எடுத்துடா போடா. ஐயோ இதுல எதுவும் சாப்பிட முடியாது. நம்ம டிராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட் ஓகே டிராகன் ஃப்ரூட் ஐஸ்ங்களா ஐஸ் இல்லாமல ஐஸ்லாம் கொடுக்காது. சொல்லினே பேசி கேக்குறேன் நீ நான் சொல்லினே நீ அது வேலை இது கேட்டுங்கறே. தாய் என்ன பெத்த தாய யார பெத்த தாயா யார் பெத்த தாயா நானே தான் வீட்டு மேல இப்படி தெருல பொறு கூடுவாங்க பெத்து நீ சொல்ல யார இருக்கவங்க ஏமாத்திட்டு வரீங்க. ஐயா நான் ஐயா நான் வாயை மூஞ்சி வரேன் எப்படி பேசுறேன் சார் ஐஸ் இல்லாம பெரிய பில்டப் பண்ணிக்கிற பில்டர் இந்த மாதிரி பண்ணிக்கிறா. மேடம் உங்களுக்கு ஆரஞ்சு ஐஸ் கம்மிங்களா? வேற என்ன பாரு மேமுக்கு ஒரு ஆரஞ்சு ஐஸ் கம்மி. சீக்கிரம் எடுத்துருவாடா. சார் ஓகே சார். வாட்டர் மெலனு ஐஸ் இல்லாம பிரெட் ஆம்லெட் சார். ஒரு நூடுல்ஸ் எடுத்துக்கோ. சிக்கன் 4 கிலோ போட்டு. என்னடா கேட்ட? டீ தானே கேட்ட? டீ வாங்கி கொடுத்தல அதே கீழே ஊத்திட்ட. இப்ப பிரெட் ஆம்லெட் என்னமோ சொல்லிட்டு இருக்க, ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. சார் வேற ஏதாச்சும்? டேய் பேசிட்டு தானே இருக்க. நம்ம பசிக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு இந்த பேச்சு பேசிட்டு வேற மூடா. டீ கேட்ட ஜூஸ் கேட்ட எல்லாத்துக்கும் கீழே ஊத்திட்டு இருக்க. பசிக்கு வாங்கி கொடுத்தது சொல்லிடுறேன். பசிக்குதுன்னு சொல்லிட்டு பசிக்குதுன்னு கேட்டல டீ வாங்கி கொடுத்தல அந்த டீ குடிச்சேடா நீ. என்ன எப்படி பேசிட்டு இருக்காங்க? நீங்க தானே குடி சொன்னீங்க. டேய் போடா கம்னே. நீ குடிப்பியா காசு? நீ குடிப்படா காசு? இன்னைக்கு இதோட ஓடி போயிடு. இனிமே எது கேட்டாலும் குடுக்கல அவ்வளவுதான் உங்களுக்கு. போடா. நீங்க தானே குடி சொன்னீங்க. போடா கம்னே. சார் வேற ஏதாச்சும்? டேய் போடா. அம்மா யார் ரேஞ்சுக்குலாம் உன்கிட்ட வாங்கி கேட்கறதே பெரிய விஷயம். என்னடா ஒரு ரேஞ்சு? என்ன ரேஞ்சு உண்டே? நான் எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியும். எவ்வளவு பெரிய பரம்பரை? என்ன பரம்பரை? ராஜ பரம்பரை. போடாங்க அந்த ராஜ பரம்பரை மாதிரியா இருக்கு. பிச்சை எடுக்கிற மாதிரி இது ஏதோ பாவ போட்டு டீ கேட்ட வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருக்க. ஒன்னு வாங்கி கொடுத்துட்டு சொல்லி காட்டுறேன். யாரு உங்க அண்ணன் வாங்கி தருவாங்களாடா? இதுக்கு மட்டும் பில்லு வாங்கிக்கிறாங்க உங்கள்ட்ட. நான் பில்லு தர மாட்டேன். ஒரு நிம்மதி ஒரு ஜூஸ் குடி குடிச்சா வந்து ஏன்னா அதாவது ஒரு டீ கேட்டுச்சு. டீ கேட்டு உயிர் எடுத்துக்காரு எங்க ஏதோ பெத்து படுத்துறாங்க கிரேவி மகரிக்கு. இது எல்லாத்துக்கும் பில்லு போட்டுருங்க. சரி எல்லாம் பில்லு போட்டு அம்மா தலை கட்டிடுங்க. கடைசியா ஒரு குவார்டர் வாங்கிக்க. ஓகே சார். அது எப்படி சார் போயிட்டாங்க? கவுண்டர்ல அம்மா பேரை சொல்லி காசு வாங்கிக்க. ஏய் என்ன நினைச்சீங்க அடிச்சு நான் பல்லுல கட்டுக்குவேன். என்ன இவ்வளவு பண்ணி விட்டா எப்படி போட்டு கேட்டுக்கிறீ? என்ன நினைச்சீங்க? ஏய் என்ன நினைச்சீங்க? பெத்த புள்ள மாதிரி பல்லுதான் ஒட்டி போட்டு போறதுக்கு நாங்க தான் கட்டுவோம். கவுண்டர் வாங்கிட்டு சார். கவுண்டர் நாங்கள கட்டிட்டே போடா நீ போடா. உங்க வேகத்துல சொல்லி நீ கேஸ் நிக்கிறீங்க. போடா யார் தெரியுமா பில் கட்ட தெரியுமா? நீங்க தான் குடி சொன்னீங்க. பில் எங்கது வரான்? ஒரு ஓசில கட்ட மொத்தத்தையும் தலைமால கட்டிடுங்க. மொத்தத்தையும் தலைமால கட்டுங்க. உனக்கு ஏதாவது இருக்குதா? அவனால கட்ட முடியாது. அது மூஞ்ச பக்கம் தெரியுதா? பஸ் தலையை ஒழுங்கா கட்டிமா. கட்டினாங்க போடா நீ நான் வந்து ஏன்னா ஒண்ணு வாங்கி எடுத்துட்டு இந்த பேச்சு பேசு. என்ன எவ்வளவு ஆர்டர் பண்ணிக்கிறேன் மொத்தம் நான் ஒரு ஜூஸ் வந்து நீ மொத்தம் ஆர்டர் பண்ணிக்கிறேன். பஸ் திங்க மாட்டாங்களா? காசு வருது புள்ளன்னா யார சொல்ற? நீ உன் புள்ள நான் சொல்றேன். ஏதாவது இது வாங்கி கொடுத்துட்டு அப்படியே என்னமோ அப்படியே என்னமோ இது பண்ண வேடி பண்ண. சார் பில் எடுத்து வந்துடுறா சார். மேடம் பில் எடுத்து ஒரு பாக்கெட் சிகரெட். சிகரெட்டுங்களா? எடுத்து ஒரு பாக்கெட். என்ன சொல்லிட்டு இருக்க? இத சாத்து காலுபடா சொல்லிட்டு இருக்க. இந்த சிகரெட்ல கேட்டிட்டு இருக்க. சிகரெட் போட்டாதமா அப்படியே மூஞ்சில குத்தல வச்சுக்கோ அவ்வளவுதான் உனக்கு. இந்த டீ கடைக்கு சார் சிகரெட் இருக்கு. டேய் போடா எடுத்துக்க. நீ பில் எடுத்துறா போ. நீங்க தான் குடி சொன்னீங்க. என்னடா கொடுக்குற? அம்மா ஓசல துண்டது அம்மா சரி பாச்சு வச்சுக்கோங்க. அப்படியே பல்லுலாம் கட்டுவீங்க. அவ்வளவு வெறி வருது. போய் ஒழுங்கா அடி நீ போடா கடியா. கையில கட்ட நீங்க உயிரை எடுத்துக்கிறீங்க. எங்க வந்து டீ கட்டி என் உயிரை எடுத்துக்கிறேன்.
பில்லு பொண்டாட்டி பசியோட இருப்பா. பொண்டாட்டிக்கு பாசம் கட்டிட்டு போ. எவ்வளவு மோசம் வாங்கி கொடுத்தா அப்ப என் பொண்டாட்டிக்கு வாங்கி தர மாட்டியா? வாங்கி தருவாங்க. போடையா எவ்வளவு வாங்கி தரணும். நான் வாங்கி தரணும். மரும கீப்பா வந்து மருமா எனக்கு ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேன். நீ யாருக்கே தெரியாது. உங்களுக்கு உள்ள வாங்கி கொடுத்துங்க. எனக்கு தேவையா இது? மரியாதையா போயிடுவோம். அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. போல மா எடுக்குதுங்க ஜூஸ் குடிக்கும் 652 ரூபாமா. 652 ரூபாமா. ஆமா மொத்தம் ஒரு ஜூஸ் தானே குடிச்சேன். 652 ரூபாய் எடுத்து வர குடு சொன்னீங்களா? யாருக்கு டவுன்லோட் கொடுத்தீங்க? எனக்கு தெரியல. யாருக்கு கொடுத்தீங்க? ஏய் என்னடா 652 ரூபாய் குடிப்பீங்க. என்ன கேக்குறா? எங்களை பார்த்தா கேன மாதிரி ஏய் எங்களை பார்த்தா கேன மாதிரி தானே பூச்சி சேனல்ல கேட்கிறீங்க. என்ன இல்லம்மா என்னம்மா பாடி உனக்கு நல்ல மாதிரி டீ குடியா சம்சா சாப்பிடுறியா பாருங்க. நாங்க கேட உனக்கு கூப்பிட்டு வாப்பா வாப்பா உனக்கு கூப்பிட்டு ஜிபே கூப்பிட்டாங்க. வந்து நீயே வந்து என்ன ஒரு தீவிரம் பாவமா கேட்ட. சரி வாங்கி கொடுத்தேன். ஆமா 652 எல்லாத்தையும் எடுத்து வாங்கி ஜிபே கேஷமா தராங்க. ஜிபே கேஷ் அம்மாஜி சேர்த்து அம்மாஜி சேர்த்து எல்லாம் சேர்த்து 650 ரூபா எல்லாத்தையும் கூட அப்படியே டேய் இங்க பாரு உன்னதானே சொல்லிட்டு இருக்க. அவன் கூட்டா போயிட்டே இருக்க. பில்லு மேடம். நான் அம்மா கிட்ட விடு. ஆமா அம்மாவா? யாரு அம்மா? நீ என் புள்ளையா? நீ என் புள்ளையாடா? என்னம்மா பெத்த புள்ள? எனக்கு 3 பசங்க இருக்காங்கடா. நீ புள்ளையா? ரோட்ல போறமா நீ புள்ளையா? என்னம்மா இது வாங்கி கொடுத்தலாமா சொல்லி அடிக்கிட்டு நீ போ. அடுத்த வருஷம் நீ வா, நான் அவனுக்கு வாங்கி தராங்க. டேய் சீ எந்திரச்சு பா. சார் சிகரெட்டையும் சேர்த்து போட்டோம். ஏடா அத குடிடா. போடா எடுத்துங்க. 575 ரூபா மேடம். என்னடா இது? ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுக்கு 550 நான் கட்டணும் பில்லு. டீ தானே கேட்டா பாவமா? ஏ மூஞ்ச பாரு நல்லா. சிரிக்காதடா. இல்ல ரோட்ல போறத நானா காசு கட்டிட்டு இருக்கணும். வெத்தி பாதி கீழே ஊத்திட்டு போடா. பின்னே அழிச்சிரும் போறீங்களா? விளங்காது. சொல்லுங்க சார். என் பொண்டாட்டி வீட்டுல பசியோட இருப்பா. ரெட்டாம்பள கட்டிக்க. ஓகே. அடுத்தது வாட்டர் மெலன் ஒன்று ஜூஸ் ஒன்று பார்சல் போட்டு. எல்லாம் பார்சல். அடுத்து ஒரு நூடுல்ஸ் ஒன்று பார்சல் போட்டு. இது யாருன்னு பே பண்றது? அம்மா பாத்துப்பா. அம்மா தான். டேய் யாரா உனக்கு அம்மா? அம்மாவா சொல்லிட்டு இருக்க? யாரா உனக்கு அம்மா? வெளியூர் தானே சொன்ன. பொண்டாட்டி புள்ள இருக்குன்னு சொன்னியா? வெளியூர் தானே சொன்ன. இது ஒரு பிசினஸ். என்னது பிசினஸ்? இப்படியே செஞ்சுட்டு இருக்கீங்களா ஹோட்டலா? யாரா கிளம்பிருப்பீங்க இது மாதிரி? பார்சல் எடுத்து வந்துடுறோம் சார். டேய் காசு குடுக்கேடா. இதுக்கு யார் காசு கொடுக்குறது? நீங்க தான் மேடம். அப்புறம் பிரியாணில கேப்பா அவன் பொண்டாட்டே இல்லடா. அவன் வெளியூர்ல இருந்து பிச்சை எடுக்க வந்திருக்கான். ஏதோ போன போது ஒரு டீ குட்டா ரொம்ப தான் பண்ற. அப்படிதான் உனக்கு சொல்லிட்டேன். உனக்கு இருக்கிற திட்டு ஓடி போயிடு. இனிமே உனக்கு ஏதாவது குட்டா செவல் பிஞ்சுக்கும் உனக்கு. போடா. சார் தான் மேடம். ஏய் போடா. மூஞ்சே பாரா டிவியே இருக்குது. பே பண்ணிட்டீங்களா மேடம்? அபி வேற என்ன இருக்கு? பார்சல் இல்லையாம்மா? பார்சல் அம்மா தரமாட்டாங்க. அம்மா தரமாட்டேன் சொல்லு. பாச போராட்டத்துல தாயும் பிள்ளைக்கு சண்டையா? டேய் யாரா உனக்கு அம்மா? ரோட்ல போறவங்கள அம்மா வரா நானே. அம்மா பில்லு இந்த பில்லு கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்க. பழைய பில்லு ஒரு 550 ரூபா இருந்துச்சா? அது போட்டு எடுத்து வந்துருவா. மூஞ்சே பாரு நல்லா. என்ன சொல்லிட்டு இருக்க நானு? என்ன சொல்லிட்டு இருக்க நானு? நீ வந்து ஆர்டர் பண்ணிட்டே இருக்க. பழைய பில்லு நீ வச்சு பணம் கொடுக்கணுமா? பில் எடுத்து வந்துருவா. பழைய பில் அம்மா கிட்ட. ஏய் வாடா வாடா. என்னடா? நான் போய் வந்து சேது. என்னடா முறைக்கிற? நான் உடைக்கல அங்க போ. காசு கூட உண்டா பாரு கர்தல. எல்லாத்தையும் போடு. காசு இல்லன்னு சொன்ன. காசு இல்ல. உங்க ஏதாவது கருணை காட்டுறீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்ன கழுவி ஊத்திட்டு கருணை காட்டுவாங்க ஓரளவு தான் காட்டுவாங்க. கடல் இருக்குது எல்லாத்தையும் வாங்கினா கருணை காட்டுவாங்க. எல்லாரும் வாங்குவாங்க கதை. கருணை காட்டுறது எப்படி தெரியாது உங்களுக்கு? இதெல்லாம் என்ன வேலை? இன்னைக்கு நான் காட்டுறேன். அம்மாவுக்கு என்னடா வேணும்? அம்மா என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ எப்பா எனக்கு எதுவும் வாங்க. நீ கிளம்பு முத போதும். எல்லாம் நீங்க பண்ணது கறி சொன்ன எனக்கு போதும். எப்பா நீ கிளம்பு. உங்க பில்லு கொடுக்க சொல்லிட்டேன். அந்த பில் குத்தாச்சு. ஓசி தான். பில்லு நீ என்ன கொடுக்குற? நான் கொடுத்துக்கிறேன். வேணா உங்ககிட்ட வாங்க.
எதுக்கு ஏம்மா இங்க பாரு, எனக்கு வாங்கி நீங்க குடுவானா நீ எனக்கு ஒண்ணும் வாங்கி கொடுக்க வேணாம் கிழிக்க வேணாம் போடா போதும் நீங்க கிழிச்சே போதுன்றீங்களா நீங்க கிழிக்க வேணாம் போ ஒரு நிமிஷம் தப்பா நிமிஷம் என்னடா இங்க இருங்க இப்படி பே பண்ணீங்களா அந்த காசை நானே பே பண்ணிடுறேன் ஏய் நீ ஒண்ணு கிழிக்க வேணாம் நீ போ போய் தொலை நான் வந்துட்டே எதிரல போடா அம்மா இருமா அங்க கேமரா வச்சு இங்க ஒரு கேமரா இருக்கு இங்க ஒரு கேமரா இருக்கு என்னது நம்ம யூடியூப் சேனல் இவ்வளோ சப்ளையர் கிடையாது இப்போ நீங்க சாப்பிட்டது கூட நாங்க பே பண்ணிடுறோம் ஜஸ்ட் ஃபார் ஒரு ப்ராங்க் தான் ப்ராங்க் ஃபன் வீடியோஸ் இப்போ நாங்கள் சாப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் எடுத்தோம் ஆனால் பே பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க அதுவே ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு அது தப்பான சேனல் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் பண்ணேன் ஒரு டீ கேட்டா வாங்கி கொடுத்தா இவ்வளவு சாப்பிட்ட பின்ன கோவம் வராதாப்பா சரி உனக்கு தெரியுதுமா எனக்கு உண்மையாக அது கோவம் வரும்னு தெரிஞ்சு தான் பண்ணோம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் இருந்தாலும் அதுக்கு பே பண்ணீங்களே அது ஒரு பெரிய விஷயம் தானே அது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சாப்பிடுங்க உங்களை சாப்பிட்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டா வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட விட்டீங்க சரி நீங்கள் கோவத்துல சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிடு அந்த இதை எடுத்துக்கூட சால்ஸ் எடுத்துக்கூட இது வந்து இப்போ நம்ம யூடியூப் சேனலுமா இது ஃபன் வீடியோஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா இந்த காமெடி வீடியோ மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடும்போது ஒரு காமெடியாக தெரியும் வீடியோ அதுக்காக எடுக்கிறத மாதிரி இது யூடியூப் சேனல்மா நாகை 360 உங்கள் பசங்க இருந்தால் சொல்லுங்கள் தெரியும் நம்மளை அம்மா நானே பயந்துட முட்டியை பிடிச்சி இழுத்துட்டீங்கம்மா பா சரியான வழி நீ சாப்பிட்டுட்டு சார் காய்ஸ் பயங்கரமா போயிடுச்சு ஐயோ சார் சரி சமாளிக்க முடியாத பிரச்சனை ஓகே தேங்க்யூ அடுத்த ஆளில் வேண்டிப்போம் நான் சாப்பிட்டதுக்கு உங்கள் காசு கொடுப்பேன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஏன் நீங்கள் சத்தம் போடுறீங்க முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்டது நீங்கள் காசு கொடுங்க உங்களுக்கு எதுவும் நான் நஷ்டப்படுத்தல இல்லை அங்கே ஒரு கேமரா வச்சிருக்கேன் இங்கே ஒரு கேமரா வச்சிருக்கேன் இது வந்து என்னன்னா இது வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு யூடியூப் சேனல் இருக்குது சேனல்லாம் எப்படின்னா யூடியூப்ல வரும் நாங்கள் வந்து போட்டா பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் எப்படி அது படம் ஏன் பிடிச்சோம் நீங்க எப்படி உதவி பண்றீங்கன்னு பார்த்தோம் உங்களோட உதவி பண்ற அளவு என்னன்னா ஒரு டீ ஒரு சம்சாரம் முடிஞ்சு ஆட்டம்லானுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போகும் அது மாதுளை மலைக்கு போகும்போது அடிக்கிறீங்க ஆனா நூடுல்ஸ் போகும்போது முள்ள பூந்து அடிக்கிறேன் என்னதாங்க சொல்ல வர என்ன ஒண்ணு நான் சொல்லமா யூடியூப் சேனல்லாம் என்னன்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் படம் முடிச்சு வெளில காட்டு இது வந்து காமெடியாக எடுத்து ஒரு ஷோ நீங்கள் கோவப்படாது இல்லைங்க கோவப்படக்கூடாது பொறுமையாக இருந்தவங்கன்னா உலகத்தை ஆண்டுருக்கு கோவத்தெல்லாம் போனவங்கலாம் காட்டதான் அப்பயே மனோரமா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க பார்த்தா தெரியலமா ஆனால் பேசினா தெரியும் வேணாண்டா பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு அப்போ நான் புள்ள உனக்கு வேணாம் அதான்டா நீ பண்ணதுக்கு அப்பா எனக்கு உங்களுக்கு கோடி புண்ணியம் நீ கிளம்பிட்டுனா இங்கேருந்து எனக்கு போதும் சரி ஓகே கோடி புண்ணியம் தானே அப்படியே உங்களுக்கு உட்காந்துருக்கு இது கேமரா நாங்கள் அங்கே ஒரு கேமரா வச்சுட்டோம் இங்கே ஒரு கேமரா வச்சுட்டோம் இப்போ நீங்கள் பேசினதெல்லாம் படம் முடிச்சோம் இவன் இருக்கான் பாரு இவன் சப்ளையர் கிடையாது இவன் தான் முக்கிய காரணமே பிளான் பண்ணி உங்களை தூக்கி மண்டையை சூடு ஏற்றி விட்டு இந்தா நீங்கள் சாப்பிடு காய்ஸ் விஷயம் ஏடா கூடமா வந்திருக்கு ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களின் ஆதரவு எங்களின் அடுத்த முயற்சி நன்றி ஹாய் கைஸ் உங்களுடைய குழந்தைங்க பெரியவங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சேனல்ல அவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்களே அவங்களுக்கு போட்டோஸ் அண்ட் வீடியோ போட்டு பேசி திருமண வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஹை கைஸ் உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம் ஸோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம் ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம் ஸோ உடனே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்